இப்போ இது எதுக்கு வடலூருக்கு வந்துச்சு? வடலூர் தைப்பூசம் மட்டும் இல்லை, மாத பூசங்களும் கொண்டாடப்படுது. மாத பூசங்களில் 6 திரைகள் நிற்குவாங்க, தைப்பூசத்தில் 7 திரைகள் நிற்கிறாங்க. 7 திரைகள் என்னென்னா இச்சா சக்தி, மாயா சக்தி, கிரியா சக்தி, இது மாதிரி சக்திகள், வரிசையாக சக்திகள் இருக்குது. ஞான சக்தி இப்படின்னு சொல்லி மொத்தம் 7 சக்திகள் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு. 7 சக்திகள் இயக்கிக்கிட்டு இருக்கு. இந்த 7 சக்திகள் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இயக்கத்தை நிறுத்தணும். இப்போ நான் வந்து இங்கே பிறந்ததுக்கான பர்பஸ் என்ன ஆகணுங்க? நிறைவேறணும், இல்லைனா அந்த பர்பஸ் இல்லாமல் ஆகணும் இல்லைங்களா? அதை கேன்சல் பண்ணணும், டெலிட் பண்ணணும். இல்லைன்னா டெலிட் ஆகணும் என்ன ஆகணும், பெண்டிங்கில் இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? மெசேஜ் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் பெண்டிங்கில் வந்து சிகப்பு கலரில் வட்டத்தில் நம்பர் போட்டுகிட்டே இருக்குன்னா என்ன செய்யணும்? திறந்து என்ன செய்யணுங்க? தள்ளி விடணும், கிளியர் பண்ணால் தான் நிற்கும். அது மாதிரி நம்மளுக்குள்ள எல்லாமே பெண்டிங்லேயே இருக்குது. இந்த பெண்டிங் அப்போ இச்சா சக்தின்னு சொல்கிறாங்க. இச்சா சக்தின்னு என்னென்னா, இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு இச்சா சக்தி என்னென்னா, நான் இந்த பிரபஞ்சத்துக்கு பிறந்து வருவதற்கு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு இச்சை இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்த்திவனை இந்த பிரபஞ்சத்தில் படைத்து இந்த பார்த்திவனை வச்சு சில ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு பெரிய இச்சை இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்குது. அதனால தான் அது என்ன செய்யுதுங்க? படைக்குது. அந்த இச்சையை பயன்படுத்தி நான் என்ன படைச்சிக்கிறேன், அது என்னுடைய இச்சை. ஓகேங்களா? அப்போ இது ஒரு பெரிய ஒரு சிஸ்டமாக இருக்குது. நம்ம தெளிவாகவே இன்னொரு வீடியோவாக பேசுவோம். அப்போ இந்த இச்சைகள் முடியும் பொழுது இந்த இச்சை வந்து கட் ஆகணும். நான் பிறந்து வருவதற்கான காரணம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகுங்க? நான் மறுபடியும் என்ன ஆவேன்? பிறப்பேன். அதை என்ன பண்ணணும்? டெலிட் பண்ணணும், எரேஸ் பண்ணணும்.